ஒரு காடை உருவாக்கியவர் திருமதி தேவகி அம்மாஜி. பத்மஸ்ரீ 2026. இன்று ஒரு சிறு செடி, நாளை அது மரம், அதன் பிறகு ஒரு காடாக மாறும். விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் இயற்கையை பாதுகாக்கும் பாதத்தை தேர்ந்தெடுத்தார். 44 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு விபத்துல சிக்கி ஒரு வருஷம் படுக்கையிலேயே இருந்தேன். அப்புறம் எங்க வீட்டோட பின்னாடி இருக்கிற கோவில்ல இருந்து ஒரு செய்தி வந்தது போல இருந்தது. இப்படி வாழக்கூடாதுங்கிற தெளிவு எனக்குள்ள ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு பக்கத்துல மரக்கன்றுகளை நட ஆரம்பிச்சேன். ஆலப்புழா மாவட்டம் காடுகளற்ற ஒரு தரிசு நிலமாக இருந்தது. அப்பகுதி மக்களின் கேலிக்கு மத்தியில் தேவகி அம்மா மரக்கண்டுகளை நட தொடங்கினார். ஆனால் அவர்களின் கணிப்பு தவறென நிரூபித்தார். நாம விதைக்கிற விதைகள் முளைச்சு வளர்றத பாக்குறதே ஒரு தனி சந்தோஷம். அதனால நான் நிறைய நாற்றுகளை நட்டேன், அதுக்கு தண்ணி ஊத்தினேன். இறுதியில அதெல்லாம் ஒரு காடா உருவாச்சு. முதலில் நாற்றுகள் வளர்ந்து மரங்களாகின. அவை அடர்ந்த புதர்களாக மாறி பின்னர் பசுமை நிறைந்த ஒரு காடாக, ஒரு தப்போவனமாக உருவானது. அம்மா இந்த மரத்துக்கிட்ட எல்லாம் பேசுவாங்க, அதுவும் நல்லா புரிஞ்சுக்கோ. சிறிது காலத்திலேயே தேவகி அம்மாவின் காடு பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் உருவாக காரணமாகி ஒரு அழகிய புதிய சூழலை உருவாக்கியது. ஆலப்புழா மாவட்டத்துல காடுகளே இல்லாம இருந்தது. எங்களுக்கு ஒரு காட்டை உருவாக்கி தந்த கொல்லக்காயல் தேவகி அம்மாவுக்கு நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாடு என் பாட்டிக்கு பத்மஸ்ரீ கொடுத்து சிறப்பிச்சிருக்கு. அவங்க பேத்தியாகவும் அந்த குடும்பத்தோட உறுப்பினராகவும் இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் அடையிறேன். நான் என் தாய் மண்ணுக்கு சேவை செஞ்சேன், அவ அதுக்கு பதிலா எனக்கு திருப்பி கொடுத்திருக்கா. ஸ்ரீமதி தேவகி அம்மாஜி, பத்மஸ்ரீ 2026. नमस्कारः।